எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 21/10/2020 முரளி ரிவிஷன். பாபா சொல்கிறாரு, தினமும் சார்ட் வைங்க, எவ்வளோ நேரம் நினைக்கிறேன் அப்படி நீங்கள் டைரி வச்சா தான் உலக ராஜ்யத்தையே எனக்கு கொடுக்குற பாபாவை இவ்வளோ கம்மியாவா நினைக்கிறேன். நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அழியக்கூடிய உறவுகளை, அப்பா மனைவி இவங்களெல்லாம் நாள் ஃபுல்லாக நினச்சிருந்தோமே, ஆனால் பாபாவை இவ்வளோ கம்மியாக நினச்சிருக்கிறேனே அப்படின்னு உங்களுக்கே வெக்கம் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக சார்ட் வைங்க. எந்த குழந்தைங்க ஒவ்வொரு கல்பத்திலையும் உலக ராஜ்யத்தை அடையிற பாக்கியம் நிறைந்த குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாபா கொடுக்குற இந்த வழி டச் பண்ணி உடனடியாக அதை நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அதேமாதிரி பாபா சொல்கிறார், எவ்வளோ தான் வேலை பளு இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தோட்டத்தில் தனிமையாக உட்காந்து பாபா கிட்ட இனிமையாக பேசுங்க. ஸோ இனிமையாக பேசணும், சார்ட்டும் வைக்கணும், அப்போ தானாகவே முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. எப்படி மிலிட்ரியில் அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருடைய கவனத்தையும் இருக்கிறாங்களோ அதேமாதிரி உங்களுக்கு ஆத்மான்னு நம்பிக்கை இருக்குதா, அப்பா தான் இங்கே இந்த ஞானத்தை கொடுக்குறாரு நம்பிக்கை இருக்குதா, அப்பா நினைவிலே இருங்க, இதில் ரொம்ப கவனம் கொடுங்க. இங்கே நடத்துறது கடவுள்ன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதீந்திரிய சுகத்திலே இருக்கணும் எப்போவுமே. ஸோ நீங்கள் எல்லையற்ற தந்தையை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற அளவற்ற சந்தோஷத்தை அனுபவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சங்கம யுகம் வைரத்துக்கு சமமான யுகம். ஏன்னா அடுத்தது என்ன நடக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்குது. அதுவும் இதை தெரிய வைக்கிறது கடவுள். ஸோ கிடைத்தறிகரிய கடவுளே கண்டுபிடிச்சிட்டோம். இதே சிந்தனையிலே இருக்கணும். இதை விட்டு பாருங்களா, இதை பற்றி நினைக்கலனாலே ஃபுல்லாக வர்றது ஃபுல்லாக நெகட்டிவ் எண்ணம் தான். ஆனால் தான் துக்கம் வந்துடுது. ஸோ அதனால் இதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருங்க. 5000 வருஷத்துக்கு ஒரே தடவை உலக ராஜ்யத்தை கொடுக்குறார். அதுக்காகவே ராஜ யோகத்தை கற்றுக் கொடுக்குறார். அப்படிங்கிறது சதா மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த உள்ளுக்குள்ளே மறைமுகமான அந்த ஆன்மீக போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ குழந்தைக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல, தானாகவே அப்பா அம்மான்னு சொல்கிறத கேட்டுட்டு அது அதிகமாக அந்த வார்த்தை கேட்குறதுனால அப்பா அம்மான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ பெருசு வளர்ந்து பாபாவை மறக்கலாமா? ஞான கடல். அவர் எதையும் படிச்சுட்டு உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கல, சிருஷ்டியின் முதலிடை கடை ஞானத்தை. ஸோ ஒரே தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறது எப்படி, பழைய மற்ற பல தர்மங்களை அழிக்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயம் பாபாவுக்கு தெரியும். அதனால தான் அவர் அனைத்தும் அறிந்தவர்னு சொல்லப்படுறாரே தவிர மனிதர்களின் மனதில் இருப்பதை கிடையாது. மனிதனாய் பிறந்தும் சிருஷ்டியின் முதலிடை கடை பற்றியும் தெரியல, படைப்பவரை பற்றியும் தெரியல, இதோடைய கல்பத்தின் காலமும் தெரியல, இது திரும்ப திரும்ப நடக்குன்ற ரகசியமும் தெரியல அப்படின்னா மனுஷனாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவசியம் ஸ்லோகன் வைங்க. அதிலும் திரும்ப திரும்ப நடக்குதுன்றதை கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். கீதையின் பகவான் யார் அப்படிங்கிற படம் முதல் தரமாக இருக்குது. ஏன்னா கீதையின் பகவான் யாருன்னு தெரியாதது தான் மனிதர்கள் பண்ண மிகப்பெரிய தப்பே. எல்லாருமே கடவுளுடைய ரூபம் அப்படின்னு மனிதர்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா, நீ யாரோட குழந்தைன்னா அவங்க அப்பா அம்மா பேர் சொல்லும், அவங்க யாரோட குழந்தைன்னா அவங்க அப்பா அம்மா பேர் சொல்லும், அவங்க யாருன்னா தெரிலன்னா அது ஏன் குழந்தைன்னு சொல்லிடும். அந்த மாதிரி நானே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லோரும் என்னுடைய குழந்தைங்க ஆகிடும். ஸோ இவங்களாம் யாரோடைய குழந்தைங்கன்னு தெரியாத காரணத்தினால தன்னையே கடவுள்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ தான் கடவுளை தீவிர பக்தி பண்ணாலும் கடவுளை பற்றி யாருக்குமே தெரியறது கிடையாது. அதனால தான் இது இரவு, பிரம்மாவின் இரவு, பிராமணர்களின் இரவு அப்படின்னு சொல்லப்படுது. யார் நல்ல யோக பலத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த விஷயத்தெல்லாம் நல்ல தாரணை பண்ண முடியும். யோகத்தை தான் பலம்னு சொல்லுவோம். அது இருந்தால் தான் ஞானம் தாரணை ஆகும். இந்த ஞானம் தான் ஆன்மீக வருமானத்துக்கான ஆதாரமே. நினைவின் மூலமாக தான் பாவங்கள் அழியுது. அதனால் நம்ம புத்தி பாபாவோட மட்டும் இணைஞ்சு இருக்கணும். இப்போ மட்டும்தான் பாபாவை நினச்சி ஆத்மாவை தூய்மையாக்க முடியும், ஆன்மீக வருமானம் சேர்க்க முடியுன்ற ஞானம் நமக்கு தெரியுது. இது எந்த வேத சாஸ்திரத்துலையும் கிடையாது. வேத சாஸ்திரங்கள் மற்ற எல்லாமே பாபாவை நினைக்க சொல்கிற இந்த ஞானத்தை தவிர எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயம்தான், ஞானம் கிடையாது. பாபா கிட்ட மட்டும்தான் இந்த ஆன்மீக ஞானம் இருக்குது. அதை குழந்தைங்களுக்கு பாபா கொடுக்குறார். உலகத்தில் பலவிதமான கருத்துக்கள், பலவிதமான மதங்கள், பழக்க வழக்கம்லாம் இருக்குது. ஸோ ஆனால் இதுதான் உண்மையான ஞானம். ஆனால் இதை புரிய வைக்கிறதுக்கு தான் ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதுக்கு தடை ஏற்படுத்த பலவிதமான மாயையின் புயல்கள் வரும். ஸோ அதனால தான்
என்னுடைய படகை கரை சேருங்க அப்படின்னு பக்தியில் பாடுறாங்க. ஆனால் நிறைய படகு மூழ்கி ஒரு சில படகு தான் மிதக்குது, ஒரு சில படகு அப்படியே நிற்கிது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சில படகு அப்படியே சுக்குநூறாக போயிடுது. இது எல்லாமே ஆத்மான்ற படகை குறிக்குது. மாயக்கிட்ட அப்படி உதவாங்கி காணாமல் போயிடுது, மூழ்கி போயிடுது. ஒரு சிலர் தான் முயற்சி பண்ணி பாபா கிட்ட போயிடுது. ஸோ பலவிதமான யோக ஆசிரமங்கள், செயற்கையான யோக ஆசிரமங்களை உருவாக்கிட்டாங்க. ஆனால் இது ஒன்று தான் உண்மையிலே ஆன்மீக யோக ஆசிரமம். ஆன்மீக ஞானத்தை, ஆன்மீக யோகத்தை ஆத்மாக்களுக்கு சிவபாபா தான் வந்து கொடுக்குறார். இதுதான் சகஜ ராஜயோகம். ரொம்ப ரொம்ப ஈஸியான யோகம் இது இல்லையா? ஆத்மா அதிகபட்சமாக 84 பிறவி எடுக்கும். லேட்டாக வரவங்களுடைய பிறவி எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். ஆனால் இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குழந்தைங்க புத்தியில் பதியுது. நீங்கள் எங்கே போனாலும் முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். எப்படி கொடுக்கறதுன்றதை பற்றி நாள் ஃபுல்லாக சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்பாவின் மீது நிச்சய புத்தி வராத வரைக்கும் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஏதாவது பதில் சொல்லணும்னா, நம்ம கடவுள் சொல்கிறாருன்னீங்க, ஒன்றுமே தெரியல உங்களுக்கு அப்படின்வாங்க. இது எல்லாமே மாயையுடைய எதிர்ப்பு. அதுலேயும் நினைவில் தான் மாயை வந்து உங்களோட யுத்தம் பண்ணும். அப்பாவை மறக்க வச்சிடும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, சார்ட் எழுதுங்க, எவ்வளோ நேரம் நினைவு பண்ணுறேன் அப்படின்னு சார்ட் எழுதுங்க. முழு நாள் நினைவு பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் கதை. அப்படிலாம் யாராலையும் நினைக்க முடியாது. சில பந்தனத்தில் இருக்கிற தாய்மார்கள் அடி உதவாங்கிறாங்களே, அவங்க தான் இரவு பகலாக பாபாவை நினைக்க முடியும். எப்படா நான் இந்த பந்தனத்திலேருந்து, உறவுகள்லேருந்து விடுபடுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி விடுபட வைக்கிறதுக்கு தான் ஆத்மாக்கள் பரமாத்மாவை கூப்பிட்டதே. பாபா சொல்கிறார், நீங்கள் நல்லா நினைவு பண்ணிங்கன்னா பந்தனம் விடுபட்டுடும். அது மட்டும் இல்லை, நல்லா நினைவு பண்ணாலே கண்டிப்பாக பாபாவுக்கு சார்ட் அனுப்புவீங்க. அப்படி அனுப்பலனாலே நீங்கள் நினைக்கிறது இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பாபாவை நினைக்கலன்னா நஷ்டம் ஏற்பட்டுருமே அப்படின்ற பயம் நீங்கள் சார்ட் எழுதுனா தான் உங்களுக்கு தெரியும். ஐயோ பாபா இதை பார்த்தா என்ன நினைப்பாரோ அப்படின்னு உங்களுக்கே வெக்கமாயிடும். ஸோ இந்த மாதிரி கம்மியாக தான் நினைக்கிறீங்கன்னா நம்ம என்ன பதவி அடைவோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். 84 பிறவி சக்கரத்தையும் பாபாவையும் நினைவு செய்யும்போது தான் உலக மகா சக்கரவர்த்தி ஆக முடியும். நிறைய பேரை நமக்கு சமமாகவும் ஆக்கணும். சாதாரண மனிதனிலிருந்து ஸ்ரீ நாராயணன் ஆகிறது தான் நம்மளுடைய லட்சியம். ஆத்மாவை வந்து பார்க்க முடியாட்டினாலும் உடலில் ஆத்மா இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். கண்டிப்பாக லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் வரப்போகுது. அவங்க பயங்கர முயற்சி பண்ணதுனால தான் அந்த பதவியை அடைஞ்சாங்க. நிறைய பிரஜைகள் அவங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்கு யோகம் பண்ணி இருக்கிறாங்க. அதனால தான் மதிப்போடு தேர்ச்சி அடைஞ்சு அந்த உயர்ந்த பதவியை அடைஞ்சாங்க. உங்களால் அந்த மாதிரி யோகா பண்ண முடியலன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு செக் பண்ணுங்கள். நிறைய பிஸ்னஸ் அது இதுன்னு இருக்குதா, நேரம் ஒதுக்கி நினைங்க, பாபா கிட்ட பேசுங்க. பெண்களால் போகிறது கஷ்டம், வெளியில் பார்க்கிலலாம் போய் நினைக்கிறதுக்கு. ஆனால் ஆண்களால் பண்ண முடியுமே. ஸோ பாக்கியசாலி ஆத்மாவாக இருந்தால் கண்டிப்பாக பாபா சொல்கிறது டச் ஆகும், உடனே நடைமுறைப்படுத்துவாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பாபா கிட்டேருந்து நான் ஆஸ்தியை அடைந்தே தீருவேன் அப்படின்னு நீங்கள் உறுதியாக இருக்கணும். பாபா பொதுவாக எல்லோருக்கும் சேர்த்து ஆலோசனை சொன்னாலும் நேரடியாக வந்து கேட்டாலும் அவர் அதற்கான ஆலோசனை கொடுப்பார். எப்படி ஒரு மலை, உயரமான மலையில் ஏறுறாங்கன்னா கைடு வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டே இருப்பாங்க, பார்த்து போங்க, பார்த்து வாங்க, வழிக்கிடும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாபா நமக்கு ரொம்ப ஈஸியான வழி. ஜஸ்ட் பாபாவை நினைவு செய், தேக உணர்வை மறந்துடு, அவ்வளோதான் இல்லையா? ஸோ பாபா இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காகவே அதிவேகத்தில் அவர் பரந்தாமத்துலேருந்து வர்றார். ஏன்னா ஆத்மாவை மாதிரி அதிவேக ராக்கெட் எதுவுமே கிடையாது. மனிதர்கள் தேவையில்லாமல் நிலாவுக்கெல்லாம் போய் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த அறிவியல் கர்வம் அழிவுக்கு தான் அழிச்சிட்டு போகும். நம்மளுடைய இது அமைதியின் கர்வம் நாம் வளர்த்துக்கணும் இல்லையா? அதுக்கு ஆத்மான்னு வந்து அப்பாவை அமைதியாக நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. மனசுக்குள்ளே நான் ஆத்மா, இது என்னோடய உடம்பு, இதிலேருந்து நான் விடுபட்டிருக்கேன், இது பழைய செருப்பு, எப்படி பாம்பு தோலை உரிக்குதோ அது மாதிரி போய் நான் புது உடலை எடுக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்?
ஆத்ம தூய்மையாகணும், கர்மேந்திரங்கள் சஞ்சலம் அடையக்கூடாது. ஆமை மாதிரி கர்மேந்திரங்களை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். நிறைய பேருக்கு இந்த ஞானத்தை கொடுத்து நமக்கு சமமாக்கணும். விஷக்கடலேருந்து அத்தனை பேரையும் பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை. மற்றபடி சன்னியாசிகள் பக்தி செய்கிறது, யாகம் செய்கிறதுலாம் வேஸ்ட்டு. ஏன்னா அவங்க தான் எதுவுமே தேவையில்லை, சத்தியுகமே வேண்டான்றாங்களே இல்லையா. ஆனாலும் இந்த சன்னியாச தர்மமும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. முழுசாக 84 பிறவி எடுக்கிறவங்க வருவாங்க. ஆனாலும் மாயை பயங்கர சக்திசாலி. அதிலும் குறிப்பாக கண்கள் காமப்பார்வை உங்களை ஏமாற்றிடும். எப்போ இந்த ஞானம்ன்ற 3வது கண் எப்போவுமே திறந்திருக்கோ அப்போ தான் இந்த கண்கள் சஞ்சலம் அடையாது, குளிர்ச்சி அடையும். கர்மேந்திரங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இப்போ இருந்துச்சுன்னா அடுத்த 21 பிறவிக்கும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும், சதகுணம் ஆகிடும். ஆனால் எப்போ நீங்கள் ஆத்ம உணர்வில் இல்லாமல் தேக உணர்வுக்கு வரீங்களோ அப்போ தான் ஏதாவது அசுர சுபாவம் வெளிப்பட்டுருது. அதனால தான் பாபா ஆத்மாபிமானியாக இருங்க, அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ உயர்ந்த பதவி அடைவீங்க. அப்போ கர்மேந்திரியமும் உங்களை ஏமாத்தாது. ஸோ இறுதி வரைக்கும் மாயையோடு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த யுத்தத்தில் ஜெயிச்சு நீங்கள் கர்மாதீத்த நிலை அடைந்த உடனே வெளியில் ஸ்தூல யுத்தம் ஆரம்பமாயிடும். மனிதர்கள் அனைவருக்கும் மரண பயம் வந்துடும். ஸோ அதுக்கு தான் முன்னாடியே நீங்கள் சொல்லணும், நம்ம எல்லாருடைய அப்பா ஒரு கடவுள், ஆத்மாக்களாகிய நாம் சகோதரர்கள், அவர் ஒருவரை நினைவு செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சிலர் கடவுளை நம்பாமல் இதெல்லாம் இயற்கை அப்படின்றாங்க. ஆனால் கடவுள் இருக்காருன்னு பாவம் அவங்களுக்கு தெரியல. முக்தி வேணும், ஜீவன் முக்தி வேணும்னு இயற்கையாக கேட்குறாங்க, கடவுளை தானே கேட்குறாங்க. இந்த மற்றபடி பிறப்பிறப்பு சக்கரத்தில் முற்றிலும் விடுபடுற மோட்சம் அது கிடையவே கிடையாது. ஏன்னா உலகத்தின் வரலாறு புவியில் நடந்தே ஆகணும். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு கல்பத்திலும் என்ன நடிப்பு நடித்ததோ அதை மீண்டும் நடித்தே ஆகணும். சத்தியுகத்தில் பாரதம் மட்டும்தான் இருக்கும். 5000 வருஷம் முன்னாடி இருந்துச்சு இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம். ஆனால் மனிதர்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் கல்பத்துடைய ஆயுள்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இருந்தால் மக்கள் தொகை நிற்கிறதுக்கே இடம் இல்லாமல் போயிருக்குமே. இப்போ தான் பழைய உலகத்தின் அழிவு வந்துடுச்சு, முடிய போகுது கலியுகம். ஆனால் மனிதர்கள் இப்போ தான் கலியுகமே தோன்றியிருக்கு, இன்னும் பல்லாயிரம் வருடம் இருக்குதுன்னு தூங்கிட்டு இருக்கிறாங்க. பாரதத்தில் தான் சொர்க்கத்தை பாபாவுடைய வழிபடி நாம் ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ பாபா திரும்ப திரும்ப சொல்கிறது, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கன்றார். ஸோ இந்த ரகசியத்தை சொல்ல கல்பத்தின் சங்கமத்தில் மட்டும்தான் பாபா வரார். நடுவில் அவர் எப்படி வருவார்? ஏன்னா அவர் வர்றதே புது யுகத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக தானே. ஸோ நம்ம இது புருஷோத்தம சங்கம் யுகன்றதும் இதில் நம்ம புருஷோத்தமர்களாக ஆகிறோன்ற வார்த்தையும் அவசியம் நீங்கள் எழுதணும், சொல்லும்போது பயன்படுத்தணும், மறந்துடக்கூடாது. உங்களுடைய ராஜ்யம் மட்டும்தான் நீங்கள் வந்த உடனே ஸ்டார்ட் ஆகுதே தவிர மற்ற தர்மத்துடைய ராஜ்யம்லாம் முதல்ல தர்மஸ்தாபகர் வருவாங்க. அடுத்தது அந்த ஆத்மாக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லட்சக்கணக்கான மக்கள் ஆன பிறகு தான் அவங்களுடைய ராஜ்யமே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் கலியுகத்தின் இறுதியில் இத்தனை மதங்கள் இருக்குது, திடீர்னு அதுவும் மக்களாட்சி இருக்குது. எப்படி சத்தியுகத்தில் மக்கள் தொகையும் கம்மியாக இருக்குது, ஒரே ராஜ்யம் இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஸோ அங்கே தங்க வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட நிறைய மாளிகைகள் இருக்கும். அது பேர் சொர்க்கம். வெறும் 5000 வருஷத்துக்கு கணக்கான மனிதர்கள் லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லி குழப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. அவங்க அசுர ராஜ்யத்தில் இருக்கிறாங்கன்றது கூட அவங்களுக்கு தெரியல. தேவதைகளுக்கு எந்த விகாரமும் இல்லை, காரணம் ஆத்மாபிமானியாக இருந்தாங்க. அதனால தான் அவங்கள அனைத்து குணங்களும் நிரம்பி சம்பூர்ண நிர்விகாரிகள் அப்படின்ற மகிமை இருக்குது. முக்கியமான விஷயமே பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. 84 பிறவி எடுத்து அழுக்காகிட்டீங்க, இப்போ தூய்மை ஆகணும், அதுக்கு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். வரதானத்தில் பாபா சொல்கிறாரு, நீங்கள் உலகியல் விஷயமாக இருந்தாலும் ஆன்மீக விஷயமாக இருந்தாலும் நிர்ணயிக்கும் சக்தியும் கட்டுப்படுத்தும் சக்தியும் இருந்தால் மட்டுமே உங்களால் வெற்றி அடைய முடியும். ஸோ எந்த ஆத்மா உங்கள் தொடர்பில் வந்தாலும் முதல்ல அந்த ஆத்மா எப்படி திருப்திப்படுத்துறது, என்ன அதுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் நிர்ணயம் பண்ணி திருப்திப்படுத்தணும். அதுக்கு நிர்ணயிக்கும் சக்தி தேவை. கூடவே என்ன ஆனாலும் ஆடாத அசையாத நிலையில் இருக்கக்கூடிய
உங்கள் கர்மேந்திரங்களும் மனம் புத்தியும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிற அந்த கட்டுப்படுத்தும் சக்தியை பார்த்து மற்றவர்கள் உங்கள் பிரபாவத்தில் வருவாங்க. ஸோ அதனால் இந்த கட்டுப்படுத்து சக்தியும் நிர்ணயிக்கும் சக்தியும் இருந்துச்சுனாலே சேவை களத்தில் வெற்றியின் சொரூபமாக நீங்கள் இருப்பீங்க. ஸ்லோகன்: எப்போவுமே சர்வசக்திவான் பாபாவை உங்களுடைய நிரந்தர துணைவனாக வச்சிங்கன்னா மாயை வெறும் பேப்பர் புலியாக இருக்கும். ஆனால் பாபா கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். பாபா கையை விட்டிங்க டக்குன்னு மாயை அவ்வளோதான் உங்களை ஒரு ரெடி பண்ணிவிடும். ஸோ பாபா கையை பிடிச்சிட்டே இருக்கணும், பாபா கூட பேசிக்கிட்டு இருக்கணும், அதிலே இருக்கணும். அதை பற்றி பேசலைனாலே மாயை வந்து அதோடைய எண்ணத்தை உருவாக்கி உங்களை பயமுறுத்திட்டு போயிடும். ஓம் சாந்தி.